ஹாய், ட்வின் கேஜாஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். தவ காலத்தில் துருப்பயணங்கள் அவசியமா, தேவையா என்றால் கண்டிப்பாக தேவை, அவசியம். திருப்பயணங்கள் தான் நம்முடைய தவ காலத்தில் முன்னெடுக்கிற தவ முயற்சிகளை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. எனவே தவ காலத்தில் திருப்பயணம் போகலாமா அப்படின்னா போகலாம், கண்டிப்பாக போகலாம். இந்த திருப்பயணம் இடத்துக்கு இடம் ஒரு மாறுபட்ட கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு முறைகளில் திருப்பயணங்களை நம்ம முன்னெடுக்கிறோம். குறிப்பா ஒரு 5 வழிகளில் நாம் திருப்பயணங்களை முன்னெடுக்கிறோம். முதல்ல திருச்சிலுவை பயணம். பங்கு மக்களோடு இணைந்து கைகளில் சிலுவையை ஏந்தி கொண்டு அருகில் உள்ள கிளை பங்கிற்கு கிராமத்திற்கு சென்று அந்த மக்களோடு உறவு பாராட்டி அவர்களோடு இருந்து அமர்ந்து ஜெபித்து உண்டு மீண்டுமாக இல்லம் திரும்புவது. இது ஒரு வகை. இரண்டாவது சபை சந்திப்பு. கிளை பங்குகளுக்கோ பக்கத்து கிராமங்களுக்கோ சிலுவைகளை ஏந்தாமல் நடந்து சென்று அல்லது அவர்களை சந்தித்து நாம் அவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வது. மூன்றாவது பங்கு தவக்கால திருப்பயணம். பங்கு அளவில் திருப்பயணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. முக்கியமாக ஒரு 14 ஆலயங்களை உள்ளடக்கியாக இருக்கலாம், அல்லது 14 ஊர்களை உள்ளடக்கியாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு சிலுவை பாதையை தியானித்து அங்கு நம்முடைய தவ முயற்சியை வைத்து அந்த ஆலயத்தில் இருக்கிற புனிதரோடு மீட்பை சிந்தித்து நாம் அதில் முழுமையாக பங்கெடுப்பது. நான்காவது மறைமாவட்ட திருப்பயணம். மறைமாவட்ட அளவில் மறைமாவட்டத்துக்கு உள்ளடக்கிய ஏதாவது ஒரு பங்கிற்கு திருப்பயணமாக செல்வது. மறைமாவட்டமே சென்று அங்கு அமர்ந்து அந்த பங்கு மக்களோடு உறவு பாராட்டி ஜெபம், வழிபாடு, திருப்பொலி என்று நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்பது. இறுதியாக நடைபயணம் என்று சொல்லலாம். இந்த நடைபயணம் பெரும்பாலும் அருகில் இருக்கிற திருத்தலங்களை சந்திப்பதாக அமையும். நான் இந்த திருத்தலத்திற்கு, அதாவது மாதா திருத்தலத்திற்கு, அந்தோனியார் திருத்தலத்திற்கு நடந்தே சென்று நான் இந்த தவ முயற்சியில் பங்கெடுப்பேன், தவ காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என்று நினைத்து செல்வது. எப்போது இந்த திருப்பயணங்கள் அர்த்தமற்றதாக கூத்தாக மாறி போகுதுன்னா, நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது நீங்கள் எதுக்கு திருப்பயணம் போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா ரொம்ப செலவாகும், இப்படி எல்லா மக்களோடு சேர்ந்து போகும்போது செலவு குறைவாகும், அதனால் நான் திருப்பயணம் போகிறேன். இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அட வெளியில் எங்கேயுமே கூட்டு போகலை, அப்படியாவது 4 கோயிலை சுற்றி பார்ப்போம் அப்படி சொல்லுவாங்க. நம்மள ஒரு சில பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் கோயில் குளம்னு சுற்றி புண்ணியம் தேடிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான தவக்காலமா? எப்போது இந்த திருப்பயணங்கள் ஆடம்பரமாக மற்றவர்கள் பேசும்படி இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும், கண்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு திருப்பயணத்தை முன்னெடுக்கும் போது அது கேலி கூத்தாக அர்த்தமற்றதாக மாறி போகிறது. திருப்பயணம் நாம் நம்ம ஊர்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு அல்லது வேறு ஆலயத்திற்கு வேறு ஊருக்கு செல்வதனால இது வெளிநோக்கிய பயணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுவல்ல. ஆனால் உண்மையான திருப்பயணம் என்பது அகப்பயணம், உள்நோக்கி பயணிப்பது. நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், உடைகளை கிழித்து கொள்வதல்ல உண்மையான நோன்பு, உள்ளத்தை கிழித்து கொள்வது. அப்போ நாம் உள்ளத்தை கிழிக்க வேண்டும் அப்படின்னா நான் உள்நோக்கி பயணிக்க வேண்டும். அதுதான் திருப்பயணம். அப்படி உள்நோக்கி பயணித்து என்னை நானே சிந்தித்து என் குறைகளை, பிழைகளை, பாவங்களை, தவறை நான் உணர்ந்து அதை என்னிடமிருந்து முழுமையாக நீக்க ஒரு கருவியாக இருப்பதே
திருப்பயணம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் திருப்பயணத்தை முன்னெடுக்கும் போது உண்மையாகவே திருப்பயணம் அர்த்தமுள்ளதாக மாறும். ஆடைகளை கிழித்து கொள்ளாமல் நாம் நம்முடைய அகத்தை கிழித்து கொள்வோம். அகத்தில் படிந்திருக்கிற பாவக்கரையை, புழுதிகளை நாம் தட்டி துடைத்து நீக்கிவிட்டு கடவுளை நோக்கி செல்லும்போது கடவுள் நம்மை மன்னிக்கிறார், நமக்கு மீட்பு வழங்குகிறார். இதுவே உண்மையான திருப்பயணம். இதை உள்வாங்கி அந்த நோக்கத்தோடு நாம் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.